இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். ஒரு ராஜாவை வச்சுக்கிங்களேன், இல்லை ஒரு பணக்காரர். அவருடைய கனவில் கடவுள் வரார். கடவுள் வந்து, இப்போ நாளைக்கு நான் வீட்டுக்கு சாப்பிட வரப்போகிறேன், எனக்கு நல்ல ஒரு விருந்து ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்கிறார். உடனே எனக்கு ஒன்றும் புரியல. உடனே எந்திரிச்சு காலையில் கடவுள் வர போகிறார், நம்ம வீட்டில் வந்து சாப்பிட போகிறாரு. அவ்வளோதான், கை கால் புரியல. எந்திரிச்சு தட்டப்படலாம் விருந்து, என்னென்ன பதார்த்தங்களோ எல்லாம் சமைச்சு வைக்கிறான். வந்து அது இது வடை பாயாசம் சாப்பாடு அது இது கறி என்னென்ன போதோ அனைத்தையும் என்ன பண்ணுறான், சகலத்தையும் சமைச்சு வச்சு அற்புதமான ஒரு இருக்கை போட்டு இதெல்லாம் கடவுளே காலைல வரப்போகிறார். ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறான், வாசல் போய் நின்றுக்கிறான். கடவுள் எப்போ வருவார். அப்போது ஒரு வயசான ஒரு பாட்டிமா வராங்க. பிச்சை எடுக்கணும் எப்படி இருப்பாங்க. ஐயா பசிக்குதுயா, ஏதாவது தர்மம் போடுங்கய்யா, பசிக்குது சாப்பாடு கொடுங்க. திட்டுறான், ஏதாவது உனக்கு புத்தி தான் உனக்கு, போங்க கடவுளே வரப்போ போ வெளியே. நம்ம போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறான், கடவுளை காணும். அப்புறம் பண்ணுறாரு, ஒரு தாத்தா வளர்த்துற வராரு. கிழிஞ்ச வேஷ்டி துண்டு போட்டுக்கிட்டு, எப்பா பசிக்குதியா, ஏதாச்சும் கஞ்சி இருந்தா ஊற்றியா, ரொம்ப பசிக்குதியா, வயிற்று முறுக்குதியா, ஏதாவது குடியான்றாரு. அது ஏற்ற முதல் சொன்னார். திட்டி தொட்டி விட்டுறான், போ. கொஞ்ச நேரம் போயிடுச்சு. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான், குட்டி பையன். ஐயா பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு, சாப்பாடு இருந்தாச்சும் கொடுங்க ஐயா என்று அந்த சின்ன சிறு வந்து கேட்குறான். இவர் என்ன பண்ணுறாரு, அதே கதை தான். கடவுள் வர நேரத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கடவுள் போ சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் காத்துருக்காரு. காலையும் போச்சு. ஒரு மதியம் சாப்பாட்டுக்கு வருவாரோ, மதியம் விருந்து அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறான். மதியமும் காணோம். கடவுள் வரான்னு சொல்லிட்டு அவர் வாக்கு மாற மாட்டாரே, வந்துடுவாரே, ஒன்றும் புரியல உனக்கு. ராத்திரி சாப்பாடு வருவாரோ, ராத்திரி என்ன பண்ணுறான், அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறான். ராத்திரியும் கடவுள் வரல. இவனுக்கு ஒரே வருத்தம் போயிடுச்சு. கடவுள் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரே சொல்லிட்டு வருத்தம். சரி போய் படுத்துறான். போயிட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு, கடவுளை மீண்டும் தோன்றுறாரு. இவனுக்கு ஒரு கோபம் வருத்தம், அதை கடவுளை வெளிப்படுத்துகிறான். கடவுளே நீங்கள் சொன்னீங்க தானே, இவ்வளோ ஏற்பாடெலாம் நான் பண்ணி வச்சேன், நான் கடைசியில் நீங்கள் என்னை வர இப்படி ஏமாற்றிட்டீங்களே, சரியாது என்று சொல்கிறேன். நான் வரலையா, 3 முறை நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். 3 முறையா? எப்போ வந்தீங்க? முதல்ல ஒரு வயசான பெண் வேடத்தில் தான் வந்தேன். நான் வயசான பெண் வேடத்தில் நான் தான் வந்தேன். வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு இருந்தால் கூடியா, பசிக்குதியான்னு சொன்னேன். என்ன பண்ண, நீ இஷ்டத்துக்கு திட்டி அனுப்பிச்சி விட்டியே. சரி ஏதோ பிள்ளை தப்பா ஏதோ கோவத்தை பேச, திருப்பி என்ன பண்ண, நான் வயசான தாத்தா வேஷத்தில் வந்தேன். அப்போ என்ன பண்ணேன், அதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். சரி குழந்தை மனசை பார்த்தா நீ மனசு மாறணும். அடுத்த மூணாம் டைம் என்ன பண்ணேன், நான் குழந்தை ரூபத்தில் வந்தேன். நான் ஏதாவது கொடுப்பேன்னு வந்தேன். என்ன பண்ணிட்டேன், என்ன அடிக்காத குறவளை தான் துரத்தி விட்டேன் இப்படி என்று சொன்னாரான். நான் வருத்தப்பட்டதாக சின்ன குட்டி கதை. ஏன் அந்த கதை நான் சொல்கிறேன்னா, எளிமையாக வந்தால் நம்ம கடவுளை கூட ஏற்றுக்க மாட்டோம். எளிமையாக வந்தால் கடவுளை கூட நாம் ஏற்றுக்க மாட்டோம்.
கடவுளும் எப்படி வரணும், நல்லா பளிச்சுன்னு படோபகாரமாக வரணும், சும்மா அப்படியே ராஜ நடையில் வரணும். அவர் எளிமை நமக்கு பிடிக்காது, எளிமையாக இருந்தால் பிடிக்காது, நல்லா அப்படியே அப்படிதான் பிடிக்கும். அப்படியா? அதைத்தான் இன்று ஆண்டவர் கண்டிக்கிறார். எளிமையை விரும்பிய, எளியவங்களை அன்பு செய், எளியவங்களை நேசி, எளிய வாழ்க்கை வாழு. அப்படியே பெருசாக அப்படியே வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி வாழாது. ஏழை எளிய மக்களை பாரு, அந்த மக்கள் 4 வார்த்தை பேசு, அவங்கள அன்பு செய். அந்த எளிமை இருக்குது உனக்கு, அதான் கடவுளுக்கு பிடிச்சமான வாழ்க்கை என்று இன்றைக்கு கடவுள் நம்மை தியானிக்க அழைக்கிறார். இன்றைக்கு முதல் வாசகம் ஆமோஸ் இறைவாக்கினர். இந்த ஆமோஸ் இறைவாக்கினரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு நூல் அது. விவிலியத்தில் ஆமோஸ் இறைவாக்கினுடைய நூல் தான் முதலில் எழுத்து வடிவம் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த முன்னுரை வாசித்து பாருங்க தெரியும். விவிலியத்தில் இடம்பெறும் இறை வாக்குகளுள் ஆமோஸ் உரைத்த தூதுரையே முதலில் எழுத்து வடிவம் பெற்றதாகும் சொல்லுவாங்க. வாசித்து பாருங்க நீங்கள். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு நூல் ஆமோஸ். இந்த ஆமோஸ் நூலுக்கு மிகப்பெரிய பின்னணி உண்டு. அப்படி பின்னணி தெரிஞ்சாதான் இன்றைய வாசகம் நமக்கு புரியும். ஆமோஸ் தென்னாட்டை சேர்ந்த ஒரு இறைவாக்கினர் கிடையாது. அவர் ஆடு மாடு மேய்க்கிற ஒரு 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 முதலாளி வச்சுக்கோமே, ஒரு முதலாளி. அவர் ஒன்றும் பெரிய இறைவாக்கினர் கிடையாது. அவர் அங்கே இருக்கின்ற ஒரு கால்நடை செல்வம் மிகுதியாக கால்நடை வச்சிருக்கிற ஒரு ஒரு ஓனர், முதலாளி. அவர் என்ன பண்ணுறாரு, கடவுளை பண்ணுறாரு. ஆமோஸ் அழைக்கிற, ஆமோஸ் இங்கே வா. ஆமோஸோடைய ஊர் தென்னாடுன்னா அதாவது சாலமோன் இறப்புக்கு பிறகு ரெகபயாம் ஜெரோபோவாம் ரெண்டு நாட்டை பிரிச்சுட்டாங்க. ஜெரோபோவாம் என்ன பண்ணுறான், தென்னாட்டுக்கு ராஜாவாகவும், ரெகபயாம் வடநாட்டுக்கு ராஜாவாகவும் என்ன பண்ணுறாங்க, மாறிடுறாங்க. நீங்கள் இந்த வரலாற்றை என்ன பண்ணலாம், நீங்கள் 2 அரசர் மன்னிக்கணும் 1 அரசர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாசிக்கலாம் நீங்கள். சரிங்களா? யெரொபோவாம் என்ன பண்ணுறான், யெரொபோவாம் வடநாட்டு ராஜா, யெரொபோவாம் வடநாட்டு ராஜா, ரெகபயாம் தென்னாட்டு ராஜா. நாடு பிரிஞ்சிடுது. இந்த ஜெரோபோவாம் என்ன பண்ணுறான், சாரி மன்னிக்கணும், திரும்ப கொஞ்சம் பேர் குழப்பம் நினைக்கிறேன் நான். எஸ், ஜெரோபோவாம் என்ன பண்ணுறான், வடநாட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த பகுதியை ஆட்சி பண்ணுறான். ஆனால் இஸ்ரேல் மொத்த மக்கள் கூட்டத்திற்கும் ஜெருசலேம் தான் தேவாலயம், ஜெருசலேம் தான் புனித தலம். அப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள்லாம் எருசலேம் நோக்கி வராங்க. இப்போ ஒரு விழா காலங்கள்லாம் எருசலேம் நோக்கி அவங்க வந்துட்டு போகிறாங்க. நாடு பிரிஞ்ச போதும் கூட எருசலேமுக்கு நோக்கி வந்து ஆண்டவரை வழிபட்டு போகிறாங்க. அப்போது இந்த ஜெரோபோவாமுக்கு ஒரு எண்ணம் வருது, எல்லா மக்களும் எருசலேம் போய் வழிபடுறாங்க. அப்போது ஒரு காலம் வரும் பொழுது, பிற்காலத்தில் எல்லா மக்களும் எருசலேம் கத்துறது யூதா நாட்டு ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா அவன் ஈஸியாக ஜெயிச்சிடுவான்ல. அப்போது ஒரு வழி பண்ணுறான், என்ன பண்ணலாம், அப்போது நம்ம நாட்டில் வழிபாட்டு தலம் இல்லையே, மக்கள் இங்கே சாமி கும்பிடுவாங்கல்ல அப்படின்னு அவன் யோசிச்சு என்ன பண்ணுறான், பெத்தேல்ங்கிற இடத்துலையும் தான்ங்கிற இடத்துலையும் அந்நிய தெய்வங்களுக்கான கோயில் கட்டுறான். எல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த வரலாறு அப்போ தெரிஞ்சு நமக்கு ஆமோஸோட நூலுடைய பொருள் புரியும் நமக்கு. நாடு பிரியுது. ஜெரோபோவாம் வடநாட்டு ராஜா, ரெகபயாம் தென்னாட்டு ராஜா. தென்னாட்டில் தான் எருசலேம் கோயில் இருக்குது. வடநாட்டிலேருந்து தென்னாட்டுக்கு மக்களெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், அந்த யெரொபோவாம் பயப்படுறான், நம்ம மக்கள்லாம் எருசலேம் போய் வராங்க, ஒரு வேளை அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நாம தோற்று போயிடுவோமே, நாடு ஒன்றாயிடுமேன்னு அவன் பயப்படுறான். அவன் அப்போ என்ன பண்ணுறான், வழிபாட்டு தலைமில்லாதான் ஒரு காரணம்னு சொல்லி என்ன பண்ணுறான், பெத்தேல்லையும் தானுங்கிற இடத்துலையும் 2 கோயில் கட்டுறான். யாவே ஆண்டவருக்கு கோயில் கட்டல, அவன் அந்நிய தெய்வத்துக்கு கோயில் கட்டுறான்.
கோயில் கட்டி அவனு சொல்கிறான், உங்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்த கடவுள் இவர் தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்நிய தெய்வங்களை மக்கள் வழிபட செய்கிறான். மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பெத்தேலிலும் தானிலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்நிய தெய்வங்களை வழிபட்டு அவங்க அதை பழக்கப்படுறாங்க. நல்லா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்படி அவங்க பண்ணுறாங்க, அந்நிய தெய்வத்தை வழிபட்டு நல்லா அதை பலி கொடுக்கறது, அப்படி இப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்நிய தெய்வத்துக்கு அது பலியிடுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பெரும் பாவத்தை என்ன பண்ணுறாங்க, யாவே ஆண்டவருக்கு அவங்க செய்கிறாங்க. எப்படி? அதாவது ஒரு ஏழை எளிய மக்களை அவங்க வந்து பொருட்படுத்துறதே கிடையாது. பணக்காரன் யார், அவனுக்கு தான் எல்லா வசதியும். ஏழை எளிய மக்கள் நியாயமாக நீதியாக வாழணும், அதெல்லாம் அவங்க என்ன போய என்று என்ன பண்ணுறாங்க, நீதியை விலை கூறி விற்கிற அளவுக்கு அவங்க வாழுறாங்க. அவ்வளவு எளிய ஒரு எளிய மக்களை அவங்க தூக்கி கூப்ப இன்னைக்கு வாசகம் பார்க்க பாருங்க தெரியுமா, நேர்மையாளரை வெள்ளி காசுக்கு விலை கொடுத்து வாங்குறாங்களாம். வறியவரை 2 செருப்புக்கு விற்கிறாங்க. ஏழைய யோசிச்சு பாருங்க, செருப்புக்கு தான் ஈக்குவல் ஏழை எளிய மக்கள்லாம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எளிமைனா தூக்கப்பில் போடு, ஏன்னா கடவுளுக்கு ஆண்டவர் கிடையாது. அங்கே ஆண்டவரை புறம் தள்ளி அந்நியதை வழிபாட்டிலே அந்த வடநாட்டு மக்கள் மிதந்திருந்தாங்க. அப்போ இதை ஆண்டவர் பார்க்குறாரு. இவ்வளவு இழிவான வாழ்க்கை வாழ்கிறாங்களே, அவங்க ஏழை எளிய மக்களை இப்படி நாசம் பண்ணுறாங்களே, குடும்பப்படுத்துகிறாங்களே என்று சொல்லி ஆமோஸுக்கு போகிற, ஆமோஸ் இங்கே வா, நீ வடநாட்டுக்கு போய் இறைவாக்கு உரைன்னு சொல்கிறார். இவன் என்ன ஆமோஸ் என்ன பண்ணுறாரு, இறைவாக்கு உரைக்கு அங்கே இறைவாக்கு உரைக்கிறாரு. அப்போது ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறார். நீங்கள் 7:10 பாருங்க பார்ப்போம். அமைச்சியான்னு சொல்லிட்டு ஒரு 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 குரு, அவர் என்ன குருன்னா, பெத்தேலில் அந்நிய தேவ கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுடைய குரு அமைச்சியா சொல்லுவார். பாருங்க பார்ப்போம். இந்த ஆமோஸ் நமக்கு இறைவாக்கு சொல்ல வந்திருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து கலகக்காரன். ஆமோஸ் வந்து நம்மளை வந்து இன்னும் பிரைன் வாஷ் பண்ண வந்திருக்கிறோம், அப்படி இப்படின்னு அவன் மேலே என்ன பண்ணுவார், அவர் அமைச்சியா குற்றம் சாட்டுவார். சொல்லுவார் பாருங்க. பின்பு அமைச்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து பிழைத்துக்கொள். எப்படி வாசகம் பார்ப்போம். அங்கே போய் இறைவாக்கு உரைத்து பிழைத்துக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே. பெத்தேலியாது அந்நிய தெய்வத்தினுடைய கோயில் இருக்கிற இடம். உரைக்காதே. இது அரசின் புனித இடம். அது வந்து கடவுளுக்கு புனித இடம்னு சொல்ல, ராஜாவுக்கான புனித இடமா, ராஜாவுக்கு ஜாலரா போடுறவங்க வாழ இடமா சொல்கிறாங்க பாருங்க. அப்போ அரசுக்கு உரிய இல்லம் என்று சொன்னான். அமைச்சர் சொல்கிறார், யாரை பார்த்து? ஆமோஸை பார்த்து. அதுக்கு ஆமோஸுடைய பதிலை பாருங்க பார்ப்போம். ஆமோஸ் மறுமொழியாக அமைச்சரை பார்த்து, நான் இறைவாக்கினம் கிடையாது, ஐயோ நான் உன்ன மாதிரி கோயிலெலாம் கும்பிடு போட்டு இறைவாக்கு ஒரு ஆள் கிடையாது. நான் இறைவாக்கினன் அல்ல, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் அல்ல. நான் இறைவாக்கு இருக்கிற வேலையே எனக்கு கிடையாது எனக்கு. சரியா? நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். யூதாவை பாரியா, தென்னாடு என் நாடு, நான் பெரிய ஆட்டு மந்தை அதிபதியா, நான் சொந்தக்காரன், பெரிய காட்டு அத்தி மரங்களுக்கெல்லாம் ஓனர் நான், தெரியுமா? சும்மா உனக்கு இறைவாக்கு உதற எனக்கு என்ன இழிவாக பேசாது. அது பாருங்க பார்ப்போம். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன பொழுது ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாக இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைன்னு அமுச்சு வச்சாரு. உன் நல்லதுக்கு சொல்கிறேன் நான். கடவுளை கூப்பிட்டாரு. நீங்கள்லாம் பண்ணுற பாவத்துக்கு அவருக்கு பாவம் பொறுக்கலை. அதற்காக நீங்கள் நல்ல வழியாக திருந்தி வரணும்னு இறைவாக்கு உங்களுக்கு உரைக்க சொல்லி என்ன அமுச்சு வச்சார். அதனால் மனசு மாறுங்க. இப்படி வாழ்றீங்க நீங்கள். வறியவர் 2 காலணிக்கு வைக்கிறீங்க, ஏழைகளின் தலைகளை மண்ணில் பட மிதிக்கிறீங்க, ஒடுக்கப்பட்டோர் நெறிகளை கெடுக்கிறீங்க. புரியுதுங்களா? என்னென்ன இழிவு. ஒரே பெண்ணை அப்பனும் மகனுமா ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கிறீங்க, ஒரு பெண்ணுக்கு ஒன்றா இருக்கிறீங்க. எவ்வளோப்பட்ட கீழான நிலையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள், இல்லையா? இப்போ கடன்காரங்க முன் தாடலை விரித்து போட்டு எல்லா பழிப்பிடங்கள் முன்பும் நீங்கள் அவசங்க செய்கிறீங்க.
அப்படிப்பட்ட இழிவான வாழ்க்கை வாழ்கிறீங்க, ஏழை எளிமற்ற மதிங்க நீங்கள் என்று ஆமோஸ் இங்கே இறைவாக்கு உரைக்கிறார். சகோதரிகளே, எளிமைன்னு அவ்வளோ கேவலமா? கதை சொன்ன மாதிரி தான். கதை சொன்ன பார்த்தீங்களா, எளிமையாக வந்தால் நம்ம கடவுளை கூட கண்டுக்க மாட்டோம். ஆனால் அதற்கு இங்கே திருச்சூரில் கண்டிக்கிறது இன்றைக்கி நம்ம சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த நட்சதி வாசகம் பார்க்கணும். ஒரு மறைநூறு அறிஞர், நல்லா மெத்த படித்த ஒரு 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 மேதாவி, மரணம்லாம் கரைச்சி குடித்த ஒரு நபர், அவர் வரார் எசப்பாட்ட. இப்போ அவர் அங்கே அமைச்சியா கோயில் வேலை செய்கிற ஒரு குரு, இங்கே அதுக்கு ஈக்குவலான ஒரு மறைநூல்லாம் படித்தது வெறும் வேதம் கற்ற ஒரு நபர் வச்சுங்க சொல்கிறாரு பாருங்க, போதகரே இன்னும் எங்கே போனாலும் நான் உங்களை பின்பற்றி வருவேன், விட மாட்டேன் என்று தன்னுடைய இயேசு பின்பற்றுன்னு சொல்லிட்டு அவரே முன் வந்து சொல்கிறார். அது இயேசு சொல்கிறது தான். இப்போ மரண அறிஞரே, நீங்களாம் பெரிய பங்களாவில் குடியிருப்பீங்க, நீங்களாம் பெரிய மச்சு வீடு மாடி வீட்டில் இருப்பீங்க, தங்கத்தட்டில் சாப்பிடுவீங்க, விதவிதமாக சாப்பிடுவீங்க, நீங்களாம் மிகப்பெரிய ஆட்கள். ஆனால் இது ஈஸ்வர பாருங்க பார்ப்போம், நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு. நரிகள் என்ன பண்ணும்? எங்காவது குழியில் போய் பதுங்கு, அது ஒரு இடம் இருக்கும் அதுக்குன்னு இல்லையா? வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஒரு கூடு உண்டு, அதுக்கு கட்டிட்டு வாழும். ஆனால் மானிடமாங்கனாக்க எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன் இப்போ என்கிட்ட ஒட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு? இவர் அரசை எதிர்த்து ஒரு புரட்சி செய்கிறாரு, நல்லது சொல்கிறாரு, மக்களெல்லாம் கும்பலாக கூட வராங்க, பிற்காலத்தில் ஒரு ராஜாவாக ஆவார், நாம் போய் கூட ஒட்டிக்கிட்டு அவர் மந்திரி ஆகிடலாம் நம்ம. இதற்காகத்தான் ஏசப்பா கூட நிறைய பேர் சுற்றுனாங்க. உண்மை தான் உண்மை. ஏசப்பா உண்மையை சொல்கிறாருங்க. எப்போ நான் எளிய மனுஷன், நான் நரிகளுக்கு கூட ஒரு பதுங்கு குழி உண்டு, ஒரு சின்ன ஒரு இடம் உண்டு, பறவைகளுக்கு ஒரு கூடுகுது, மாநில மகனுக்கோ தலைச்சாக்கி இடம் கிடையாது. நான் ஒரு பஞ்ச பராரியா, நான் சுற்றி கிடக்கிறேன் நான். உண்மைதானே அது? எஸ்அப்பா இறந்த போதும் கூட அந்நியருடைய கல்லறையில் தான் வச்சாங்க அவரை. அரிமத்த சோசை அவருடைய அந்த அவர் கல்லறையில் தான் வச்சாங்க அவரை. அவருக்கு ஒரு கல்லறை, அவர் உடம்பாக கூட ஒரு சுத்தமாக ஒரு கல்லறை இல்லையே எஸ்அப்பாவுக்கு. அப்படிப்பட்ட எளிய வாழ்க்கை வாழ்ந்து வரார் இல்லைங்களா? சிலர் என்ன பண்ணுறாங்க பாருங்க, அப்போ ஒரு சீடர் என்ன பண்ணுறாங்க, ஐயா நான் போயிட்டு எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு அடக்கம் பண்ணுறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. சீடரை விலகி போகிறாரு பாருங்க. பார்க்குறாங்க, ஓஹோ இந்த மனுஷன் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுறாரு, இவர் பெருசாக ஒன்றும் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், இவர் எளிய மனுஷன்தான், நாம் எங்கே ஓட்டி நிற்கணும், கிளம்புவோம், எஸ்கேப். பார்த்தீங்களா? எளிமையாக தான் வருவாங்க. சொல்கிறாரு, நான் பிச்சைக்காரன் தான், தலை சாக்கடை கிடையாது, நான் எளிய மனுஷன்தான், என் நம்பி என் கூட வரப்போ வாங்கன்னு சொல்கிறேன். எல்லாம் அவரை விட்டு பின்பற்றி பின்வாங்கி போகிறாங்க. ஒரு சமயம் ஏசப்பா ஒரு சீடர்லாம் கேட்பார், நீங்களும் போய் நினைக்கிறீங்களா? நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீங்களா? ஏசுவை கேட்பார் பாருங்க. அதுதான் பேதுரு சொல்வார், யாரிடம் செல்வம் நிறைவா அங்கே எங்கே போவோம் நாங்கள், வாழ்தரும் வார்த்தை உங்கள்கிட்ட தனியாக இருக்குதுன்னு சொல்லுவார். பாரு, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களான்னு ஏசப்பா கேட்ட பதிலுக்கு பேதுருடைய வார்த்தை இது. உண்மையாக இருந்தவங்க ஏசப்பா இருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எளிமையை விரும்பாதவர்கள். சிந்திச்சு பார்ப்போம், நாம் எப்படி வாழறோம்? எளிமை வெறுத்து வாழறோமா? ஏழை எளிய மக்களை புறந்தள்ளி வாழறோமா? ஏழ்மையை போ அப்படின்னு சொல்லி வாழறோமா? இல்லை அன்பாக இல்லையா வைப்பா நான் செய்கிறேன் அப்படி வாழறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஏசப்பாவும் ஒரு பஞ்ச பராரி தான், தலை சாய்க்கடம் கிடையாது. அப்பா தச்சு வேலை, அம்மா வீட்டில் நாங்கள் பெரிய சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் ஏசப்பா பிறந்து வந்தார். புரியுதுங்களா? கடவுள் மிகப்பெரிய பெரிய முதல்ல மாட்டு கொட்டையில் இல்லையா மாடுகளுக்கு தீனி வைக்கிற தொட்டில் அவர் கட்டி வச்சுருந்தாங்க. சாதாரண எளிமையாக பிறந்தார். கடவுள் எளிமையை விரும்பி வந்தார். இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், எளிமையாக வந்தால் கடவுளை கூட விடாமல் தொத்தி விட்டுறான். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஏசப்பா, நம்முடைய யாவை இறைவன் எளிமையை விரும்புகிறவர். நாம் பகட்டான வாழ்க்கை விரும்புகிறோமா? எளிமையை வெறுக்கிறோமா? ஏழை மக்களை தூக்கி போடுறோமா? மாதம் வாசம் இல்லையா, ஏழை 2 செருப்புக்கு விற்கிறேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எளிமை ஏழை நம்ம செருப்புக்கு நம்ம மதிப்பு போடுறோமா? சிந்திச்சு பார்ப்போம். நாம் எளிமையை வெறுத்து ஆண்டவரோடு பயணிக்க அவருடைய பாதம் வந்து ஜெபிப்போம். நன்றி, நாளை சந்திப்போம்.